வெல்கம் டு டெக்கோ சிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து டெசிஷன் அல்காரிதம் ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் த தியரி பார்ட். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன் இஸ் டிசைடபிள், அனதர் ஒன் இஸ் அன்டிசைடபிள். எப்போ ஒரு ப்ராப்ளம் டிசைடபிள்னு சொல்லுவோம்னா, இஃப் வி ஃபவுண்ட் அவுட் சம் சொல்யூஷன், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா தட் இஸ் டிசைடபிள். அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியலைன்னா தட் இஸ் அன்டிசைடபிள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் வந்து ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் we will find the exact solution for that. இதே ஒரு ப்ராப்ளம் வந்து இன்ஃபினைட் லூப்ல போய் முடியுதுன்னா தட் இஸ் அன்டிசைடபிள். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து டிசைடபிள் அன்டிசைடபிளாக இருக்கிறத நம்ம வந்து மூணு விதமாக பிரிக்கலாம். தட் இஸ் எம்டினஸ் ப்ராப்ளம், ஃபைனைட்னஸ் ப்ராப்ளம், மெம்பர்ஷிப் ப்ராப்ளம். இப்போ அன்டிசைடபிள்ங்கிறது நம்மளுக்கு சொல்யூஷனே கிடைக்காது, கரெக்டாக? ஸோ அதை விட்டுறணும். இப்போ டிசைடபிளில் வந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த டிசைடபிளில் மூணு ப்ராப்ளம் வரலாம். ஓகே, ஒன்று வந்து எம்டினஸ், ஃபைனைட்னஸ், மெம்பர்ஷிப். இப்போ இந்த மூணு ப்ராப்ளமும் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு we are having some decision algorithm. ஸோ அந்த அல்காரிதம் பற்றி படிக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்டினஸ் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, it is an algorithm to check whether if the grammar generates empty language. இப்போ நம்ம வந்து ஒரு கிராமர், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் இருக்கு இல்லையா, அந்த கிராமர் வந்து நம்மளுக்கு லாங்குவேஜே நம்மளுக்கு தரல. இப்போ வந்து ஒரு கிராமர் இருக்கு, s tends to as இருக்குன்னு வச்சுக்கோங்க, as/epsilon இருக்குன்னா, அப்போ எனக்கு இந்த கிராமர் எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தரும்? s tends to a தரும். இந்த s க்கு epsilon சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்து s tends to இந்த s க்கு நான் திரும்பியும் as சப்ஸ்டிட் பண்ணலாம். as க்கு பதிலாக epsilon சப்ஸ்டிட், s க்கு பதிலாக epsilon சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ a தரும். திரும்பியும் நான் என்ன பண்ணலாம்? ட்ரிபிள் a. ஸோ இந்த மாதிரி என்னோட கிராமர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணும். எப்போ ஒரு கிராமர் எம்டி லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணுதோ அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து எம்டினஸ் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து என்ன அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் ஸ்டார்ட் சிம்பிள் கண்டைன்ஸ் யூஸ்லெஸ் சிம்பிள், ஏதோ ஒரு யூஸ்லெஸ் சிம்பிள் நம்ம ஸ்டார்ட் சிம்பிளில் இருந்துச்சுன்னா, நம்ம அல்காரிதம் படி பார்க்கும்போது ஏதோ ஒரு சிம்பிள் யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த லாங்குவேஜ் எம்டி லாங்குவேஜ் தான் ஜென்ரேட் பண்ணுங்கிறத கன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, s tends to ab/bc. இப்போ இந்த இதுவும் நான் டெர்மினல், இதுவும் நான் டெர்மினல், இதுவும் நான் டெர்மினல், இதுக்கு ஏதாவது டெர்மினல் இருக்கா? இல்லை. அப்போ இது எல்லாமே என்னது? யூஸ்லெஸ் சிம்பிள். இப்போ யூஸ்லெஸ் சிம்பிள் நம்ம வந்து ஸ்டார்ட் சிம்பிள் ஜென்ரேட் பண்ணணும் போட்டிருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தான் ஜென்ரேட் பண்ணும்? எதுவுமே நல் எம்டி தான் ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பாருங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா அந்த யூஸ்லெஸ் சிம்பிளை ரிமூவ் பண்ணுறது. இப்போ இங்கே வந்து s tends to ab போட்டிருக்கோம், a tends to a. அப்போ a வந்து ஒரு டெர்மினலை ஜென்ரேட் பண்ணுது, ஆனா b வந்து பாத்தீங்கன்னா டெர்மினலை ஜென்ரேட் பண்ணல. அப்ப என்ன பண்ணலாம்னா s ல இருந்து இந்த b நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, s க்கு பதிலா b க்கு பதிலா எப்சிலான் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். a tends to a/a. சோ இப்போ இந்த கிராமர் நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் பண்ணும்? லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணும். இந்த கிராமர் எம்டி லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா இதில் நம்மளுக்கு பிக்கு என்ன தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும்? பிபி தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஆனால் இந்த கிராமர் வந்து பாருங்க, இந்த ஏக்கு பதிலாக ஏ சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்து இந்த ஏக்கு பதிலாக டபிள்யூ சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஏக்கு ஏ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எம்டினஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபைனைட்னஸ் ப்ராப்ளம். ஃபைனைட்னஸ் ப்ராப்ளம்னா என்னன்னா, இன் திஸ் algorithm is to check if grammar produces finite language. நம்மளோட algorithm வந்து finite language produce பண்ணுதா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? the check the grammar is in CNF format. நம்ம ரெண்டு நார்மல் ஃபார்ம் படிச்சிருப்போம், அதுல ஒன்று CNF. ஸோ சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணணும். சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம் என்ன கண்டிஷன்? ஒரு நான் டெர்மினல் டென்ஸ் டு ரெண்டு நான் டெர்மினல், இல்ல ஒரு நான் டெர்மினல் டென்ஸ் டு டெர்மினல். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்தா அது சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கு டைரக்டட் கிராஃப் வரையணும். டைரக்டட் கிராஃப் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிராஃப்ல லூப்ஸோ சைக்கிள்ஸோ ஃபார்ம் ஆகலன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ஃபைனைட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அல்காரிதம்ல என்ன பண்றோம்? ஒரு கிராமர் CNF ஆன் செக் பண்றோம். இப்போ இந்த கிராமர் CNF ஒரு நான் டெர்மினல் ரெண்டு நான் டெர்மினல், இது ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, b tends to b ஓகே, c tends to ab ஓகே. ஸோ இது CNF ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டட் கிராஃப் வரையணும். இப்போ டைரக்டட் கிராஃப் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இருக்கிற எல்லா நான் டெர்மினலையும் ஃபர்ஸ்ட் நோடாக வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கப்புறம் s tends to ab. ஸோ s tends to ஏக்கும் போகுது, பிக்கும் போகுது, டைரக்டட் போடணும். a tends to bc. ஸோ a வந்து பிக்கும் வருது, சிக்கும் வருது. அடுத்து b tends to cc. அப்போ a ஒரு டைரக்டட் போட்டால் போதும். இப்போ b tends to நான் டெர்மினல் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இப்போ தேர்டு கண்டிஷன் அல்காரிதம்ல இஃப் கிராஃப் டஸ் நாட் கண்டைன் லூப்ஸ் ஆர் சைக்கிள்ஸ், ஏதாவது லூப்போ சைக்கிளோ இதில் ஃபார்ம் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. இங்கிருந்து இங்கே போய் திரும்பி இங்கே போனால் இந்த சைட் போயிருந்தா லூப் ஃபார்ம் ஆயிருக்கும், லூப் ஃபார்ம் ஆகலை. திரும்பி இங்கிருந்து இங்கே வந்து திரும்பி இங்கே போனால் லூப் ஃபார்ம் ஆயிருக்கும், ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த கிராமர் வந்து ஃபைனைட் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த அல்காரிதம் மூலமாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ மெம்பர்ஷிப் ப்ராப்ளம்னா என்னன்னா, இதில் வந்து we are going to check if a given string is a member of the grammar. இதோட இந்த அல்காரிதம் கண்டுபிடிச்ச ஒரு பேரு COK. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த கிராமரோட மெம்பர் தானா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கான அல்காரிதம் தான் மெம்பர்ஷிப் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யூஸ்வலாக நம்ம இதிலேருந்து டிரைவ் பண்ணி போட்டுருவோம். ஆனால் இந்த அல்காரிதம் படி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எத்தனை நான் டெர்மினல் இருக்கோ ஓகே அதுக்கு அத்தனை இது வரைஞ்சிக்கணும். ஐயோ இங்கே ஒரு போட்டேன். ஓகே ஓகே இந்த இடத்துல இது வராது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரிவர்ஸில் 1 2 3 4, இந்த இடத்துல 1 2 3 4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டயகனலை ஃபில் பண்ணும். ஓகே, இந்த டயகனலை ஃபில் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு 1, 1 ஓகேவா? 1, 1 அதாவது இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கு இதோட மெம்பரான்னு செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஏக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏ. இந்த ஏக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏ. இந்த பிக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், பி. இந்த பிக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், பி. இதோட முடிஞ்சுச்சா? இப்போ இதுதான் வந்து 1. ஃபர்ஸ்ட் 1, 1 என்ன இருக்குது, ஏ. அடுத்து 2, 2 என்ன இருக்குது, 2, 2 இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏ. அப்போ அதுக்கு ஏ. அடுத்து 3, 3 என்ன இருக்குது, பி. ஸோ அது பி போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4, 4 என்ன இருக்குது, பி. ஸோ இது முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனல் கண்டுபிடிக்கணும். இந்த டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1, 2 ஓகேவா? 1, 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1, 2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா 1, 1, 2, 2ன்னு பிரிச்சு எழுதலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் 1, 1 வேல்யூ, ஏ. ஓகே, 1, 1 வேல்யூ என்ன, ஏ. 2, 2 வேல்யூ என்ன, ஏ. ஓகே, இப்போ இந்த ப்ரொடக்ஷனில் ஓகே ஏன்னு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எதுவுமே கிடையாது. ஏசி வேணா இருக்குது, ஏபி வேணா இருக்குது. அப்போது இந்த இடத்துல எதுவுமே வராதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2, 3 இந்த டயகனல். அப்போ 2, 3னா இதை எப்படி பிரித்து எழுதலாம், 2, 2 3, 3ன்னு பிரித்து எழுதலாம். ஓகே, ஸோ 2, 2ஓட வேல்யூ என்ன, ஏ. 3, 3ஓட வேல்யூ என்ன, பி. ஓகே, ஸோ ஏபிங்கிற ப்ரொடக்ஷன் யாருக்கு வந்திருக்கா, எஸ். அப்போ இந்த எஸ்ஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இந்த 3, 4 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3, 4ல் வந்து எப்படி பிரித்து எழுதணும், 3, 3 4, 4ன்னு பிரித்து எழுதணும். ஓகே, வாட் இஸ் 3, 3 வேல்யூ, பி. வாட் இஸ் 4, 4 வேல்யூ, பி. ஆனால் பின்னு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கா, இல்லை. ஸோ இங்கே நல். அடுத்து இந்த 2 டயகனல் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1, 3 இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா 1 2 3ன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ அதை அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 1, 1 ஓகே 2, 3 ஓகே. இல்லையா எப்படி எழுதலாம், 1, 2 ஆர் 3, 3 இப்படி பிரித்து எழுதலாம். புரிஞ்சுச்சா? இங்கே பாருங்கள், இது 1 2 3 நடுவில் ஒரு இன்டர்மீடியட் வேல்யூ இருக்குது. எய்தர் இதை ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம், இல்லைனா இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 1, 1 என்ன வேல்யூ, ஏ. ஓகே, 2, 3 என்ன வேல்யூ, எஸ். அடுத்து இங்கே வந்து பாருங்கள் 1, 2 என்ன வேல்யூ, எதுவுமே இல்லை. ஸோ இதை யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு இது அவுட்புட்டே கிடைக்காது, அதை விட்டுறணும். இப்போ ஏஎஸ்ங்கிற ப்ரொடக்ஷன் எங்கேயாவது வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க, வரல. ஸோ இதுக்கு அவுட்புட்டே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2, 4. ஸோ 2, 4 இதை எப்படி பிரித்து எழுதலாம், 2 3 4ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன மாதிரி எழுதுவோம், 2வை அப்படியே வச்சுட்டு 3, 4ன்னு போடலாம். ஆர் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 2, 3ன்னு வச்சுட்டு 4ன்னு பிரிக்கலாம். ஸோ எய்தர் இந்த இதை ரெண்டையும் பிரிக்கலாம், இல்லைனா ஆப்போசிட் சைடில் பிரிக்கலாம். ஓகே, இப்போ 2, 2 என்னது, ஏ. ஓகே, 3, 4 என்னது, நல். ஸோ இது வந்து வராது. நெக்ஸ்ட் இப்போ இந்த இது பாருங்கள் 2, 3 என்னது, எஸ். 4, 4 என்ன, பி. ஸோ எஸ்பிங்கிற ப்ரொடக்ஷன் எங்கேயாவது வந்திருக்கா, வந்திருக்கு. ஸோ ஃபில் இட். ஓகேவா? அடுத்து இப்போ லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும், 4 1 2 3 4 லாஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 1, 2, 3, 4 4 இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதலாம், அதாவது ஃபஸ்ட்டு 1, 4 ஓகே 1ன்னு வச்சுட்டு இதை 3ஐயும் எழுதலாம், இல்லைன்னா 1, 2ன்னு வச்சுட்டு 3, 4ன்னு பிரிக்கலாம், இல்லைன்னா 1 2 3ன்னு பிரிச்சுட்டு இதை தனியாக எழுதலாம். ஓகேவா? இப்போ நான் இதை எழுதுனேன்னு வச்சுக்கோங்க, 1, 1 ஓகே 1, 1 2, 4 1, 1 2, 4 1, 1 என்ன, ஏ. 2, 4 என்ன, சி. ஏசி. முடிஞ்சா? அடுத்து 1, 2 நல். 3, 4 நல். ஸோ நல்லும் ஆட் ஆகுது. ஸோ அவுட்புட் நல். முடிஞ்சு. நெக்ஸ்ட் 1, 3 1ம் 3யும் பார்த்தா நல். 4, 4 என்ன வந்திருக்கு, பி. ஸோ இதுவும் நல். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏசி கிடைச்சிருக்கு. ஏசி எதோட ப்ரொடக்ஷன், எஸ். அப்போ ஃபைனலாக 1, 4ல் ஸ்டார்டிங் சிம்பிள் வந்துச்சுன்னா திஸ் இஸ் தி மெம்பர் ஆஃப் திஸ் கிராமர் அப்படிங்கிறத இந்த அல்காரிதமில் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோதான். தட்ஸ் இட். தேங்க்யூ.